என்ன போய் நோண்டி நோனா மரத்துல வச்சுட்டா உனக்கு என்னடி மீற போது அக்கா காரி போய் சாவடா தம்பி பையா அரகு போது உனக்கு காரி அர்த்தரா அக்கா நான் பாக்குறேன் ஐயோ ஐயோ குண்டத்திலே ஐயா நானூறு சிந்தி ஐயா நானூறு சிந்தி கப்பு சிந்தி நாட்டம் போய் கையிலே தண்ணீர் இருந்து கப்பாய் இருந்து ஒன்று வச்சுக்காங்க சூத்த கை ஓ நீங்களும் அடிப்பீங்களா? நாங்கதான் நம்ம ஆம்பளை நம்ம ஆம்பளைக்கு அடிச்சுதான் பயக்கம். நாங்களும் அடிப்போம். நாங்கதான் அடிச்சு பயக்கம். நீங்க அடி கட்டிட்டீங்களா? அரசாங்கமச்சரியார் ஏமா மங்கையா வணக்கம் 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 ஏமா வணக்கம் 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 தம்பி சபையை பார்த்தனையா? சபையை பார்த்தேன். இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாட்சி சபை. சபை எதனால் கூடப்பட்ட சபை? இதோ மாரியம்மனுக்கு 10 நாள் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. 10 நாள் உற்சவம். இது முதல் நாள். இது ஃபர்ஸ்ட் நைட். ஏய் அதங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் ஐயா? முதல் இரவு. இவன் என்னடி வா? ஏய் என்னடா முதல் இரவுடா. 10 நாள் உற்சவத்துல ராத்திரின்னு சொல்லு. முதல் உபயம் இது. அதான் முதல் ராத்திரி. முதல் உபயம். தம்பி ஓ அம்மா அப்படியே தம்பி இந்த மகமாரி அம்மனை வழிபட்டு இது என்ன ஊர் தம்பி? இது சக்திய கண்டநல்லூர். சக்திய கண்டநல்லூர். ஆமா சக்திய கண்டநல்லூர். அதனாலதான் அந்த ஊருக்கு ஒரு சக்தி. ஆமா அந்த அம்பாள் எனக்கு 17 வயசுல அந்த ஊர்ல அடி வைக்கும் போது அன்னையில இருந்து இன்ன நாள் வரைக்கும் இந்த திருவிழா நடந்தேறி கொண்டுதான் வருகிறது. ஆமா உண்மைதான். ஆமா அம்மா நான் வரும்போது பூரா இந்த வீதி கூற போடுதான். என்ன நீ வரும்போது ஏது ஒரு கூரை விடு காலை வச்ச அந்த ஆத்தா புண்ணியத்துல எல்லா நாடுமே சேமா இருக்கு. உண்மைதான் இல்லையா? நம்பினோர் கெடுவதில்லை. நம்புவார் கெடுவதில்லை. கேட்டா 1008 முதல் தாயன விளங்கு சக்தி 64 பீடமே திருக்கோயில் கொண்டு நமது குலதெய்வமாய் கருணை நம்ம கொடுப்பவரை கொண்டாடுமே. முதல் தாயன விளங்கு சக்தி 64 பீடமே திருக்கோயில் கொண்டு நமது குலதெய்வமாய் கருணை நம்ம
கொடுப்பவளை கொண்டாடும் பூபதி ஏமோ மனோ ஓ ஆமா ஆஹா நீங்க 2 பேர்ல அரசாங்கத்துக்கு முதல் மிச்சர் யாரு? ஆமா நான் முதல் மிச்சரே அவன் பகவானா இந்த பணியில நம்ம இந்த தொண்டை பாட கூட மாட்டோம். நான் ஏமா பண்றது மேலே ஓய்வுது கீழே ஓய்வுது ஏமா மேல பனி பெய்யுதா பனி பெய்ஞ்சு தலை நனிதா தலை புள்ள நனிதா நனிதா தலை நனிதா சளி பிடிக்குதா சளி பிடிக்குதா சளி பிடிச்சா கீழே மூக்கு சளி ஓய்வுதா ஒழுகுதா அதான் மேலே ஓய்வுது கீழே ஓய்வுது என்னடா என்ன பண்றது பனி இந்த பனிய கட்டி கேட்டா 150 ரூபா வந்துமா வர தண்ணி சரியில்லை சரியில்லை மாதம் 10 ரூபா மொத்தமா வருது. எந்த தண்ணிடா? ஒரு நாளைக்கு டேம் தண்ணி, ஒரு நாளைக்கு குழா தண்ணி, ஒரு நாளைக்கு ஆத்து தண்ணி. இவன் சொல்றது பாட்டில் தண்ணி சொல்றானுங்களா இல்ல பொட்டல் தண்ணி சொல்றானுங்களா? எதை சேர்த்து வச்சு பேசுறான்? ஆனா ஒரு நாளைக்கு மாறி மாறி இந்த ஆபரேட்டர் தண்ணி தந்து விட்டுறாரு. அது வேற ஒரு பக்கம் சரி கொஞ்சம் போருங்க. இது ஒரு வாரத்துக்கு எத்தனை கொண்டு விட்டானு பாரு. அநியாயமா 10 ரூபா ஏத்திட்டாங்க. வாங்குறது கஷ்டமா இருக்கு. இந்த வயசுல கேரி விளைஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட அந்த 1008 அண்டத்திற்கும் 1008 அண்டத்திற்கும் 1008 அண்டத்திற்கும் இந்த ஒரே ஆத்தாதான் நமக்கு நமக்கெல்லாம் தாய் இல்லையா? அதான் இந்த பாட்டை 1008 அண்டம் முதல் தாய் என விலங்கு சக்தி 64 பீடம் தேவந்துரார் பாடினார். அதனால இந்த அம்பாளுடைய மகத்துவம் இந்த உலகத்தில் எதையும் நம்ம சொல்ல முடியாது, அளவிட முடியாது இல்லையா? அப்பேற்பட்ட இந்த சக்தி கண்டா நல்லூர் நகரத்தில் இந்த அம்மனை வழிபட்டு இன்னிலிருந்து 10 நாள் திருவிழா. இன்னைக்கு முதல் உபயதாரர்கள் இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பணியா இருந்தாலும் தலைமையில முக்காடு போட்டு பார்த்திருக்காங்களே, இவங்களுக்கு எம்மாம் 12 கொடுக்க போற நீ பணம் கொடுக்க வரல, பணத்தை வாங்கிட்டு போலாம் வந்துக்கிறோம். அதானே வேற என்னடா பின்ன தம்பி நீ மட்டுமா வாங்க போற? இன்னும் 10 நாளைக்கு வரக்கூடியவர் நம்மை போற சங்கீத சாம்ராஜ்யங்கள் வாங்கி கொண்டு போவதா வர போறாங்க 10 ராத்திரியும். கண்டிப்பா 10 நாள் திருவிழாவில ஒண்ணு வச்சு ஆயிட்டாங்க. முதல் 9 நாள் யார் ஆட போறாங்க? அது இருக்கட்டும். அதனால இந்த திருவிழாவை செய்து இந்த தெருக்கூத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம் படைத்த அருமையின் தாய் தந்தை மருமகளுக்கும் அறிந்த கனது ரவான்களுக்கும் உங்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் உங்களுக்கு மனம் கனிந்த வணக்கம். அம்மா வந்திருக்கேன். ஏமா நீங்க யாரு? கை கால முருகா. நான் ஏதோ சோனியா கேச்சிரு உனக்கேண்டா கந்துல. ஐயோ ஐயோ ஏடா ஏடா கொல்லிகாரே கம்மன் தள்ளி நீங்க சும்மா இருக்க மாட்டேறியா? தம்பி ஆரம்பிச்ச பையா காய்ச்சட என்ன பேரு நல்ல பேரு எடு. ஐயோ அம்மா நல்ல விட்டிவா. அம்மா நான் யாரும் தெரிஞ்சா அதிகம் பேச மாட்டேன் தம்பி. அம்மா யார் தெரியாதா? அம்மா பெரிய இடம். ஆமா அம்மா பெரிய இடம். எத்தனை மூட்டை அடுக்குவா? 5 டாரஸே உள்ள விட்டுட்டு உட்காந்து ஓட்டான்னு பாக்குறோம். நீ கொஞ்சோண்டு கரடா நீ. நான் அப்படி சொன்னா வேணாம்டா, எனக்கு பொண்ணு வேஷம் வேணாம்டான்னு கேட்க மாட்டேன்ட்டாங்க. அந்த தம்பிங்க இல்ல வச்சு போட்டு அப்புறம் பொண்ணு தான் 100 ரூபா கொடுத்து கூப்பிடுறாங்க. போயா தம்பி ஏமா இரு உள்ள பேசாத நீ பேசிட்டு. ஏய் ஏய் பாபா தங்கோலே கம்முனு அங்க வேற ஒண்ணு என்ன பண்றாங்க? அவன் அதே மகரா. ஏய்
சொல்றதா விடிட்டியம்மா தம்பி ஏமா அவர் வயசு இருக்க அவர் வயசை பத்தி சொல்ற பாரு. ஏன் திருக்குறள் என்ன பண்ண தெரியுமா? ஏமா தம்பி ஏமா ஜகத்தில் புகழ் சிங்காரி தம்பி இப்ப புரிந்ததா? இப்ப விளக்க விவரமா புரிந்து விட்டது. பொண்ணு வேஷமா நிக்குது மசாலா அக்காவா? ஆனா ஊர மட்டும் ரேட்டு போவாங்க ஐயா. அவனுகிட்ட பேசாத நீங்க பூரா வந்து அரிக்குது. அவன் என்ன பண்ண அரிக்குது. வந்த மேல போட்டா பந்தி போட்டுருவான். நான் ஒண்ணு சமயம் சொல்லி தண்டாக்குறான். ஆமாண்டா விளக்க விவரமா புரிந்து விட்டது. எப்படி புரிஞ்சது? சித்ராங்காத சித்ராங்காத சித்ராங்காதே என் கதை நான் தெரிஞ்சு போச்சேன் உனக்கு. என்ன ஆத்துல வாத்து மேய்ச்சது. அது எல்லா ஊருக்கும் தெரியும். இது என்ன ஊரு? இதான் சத்திய கண்டநல்லூர். ஐயோ ஐயோ ஓ மணிபுராபடி பட்டணம். மணலூர் பட்டணம். மணலூர் பட்டணம். மணலூர் பட்டணம். மணிநகராபுரி பட்டணம். மணிநகராபுரி பட்டணம். மணிநகராபுரி பட்டணம். பூக்கும் மரங்கள் எங்கோ பூக்கும் மரங்கள் எங்கோ போர்மதல் சரங்கள் எங்கோ பூக்கும் மரங்கள் எங்கோ போர்மதல் சரங்கள் எங்கோ யாகசாலைகள் எங்கோ யவனலிலைகள் எங்கோ யாகசாலைகள் எங்கோ யவனலிலைகள் எங்கோ ஓய்வுல சொல்லியே அம்மா என்ன அருமையா பாடுறாங்க பாட்டு. கை எங்க போய் 6 மாசம் கூத்தாடுவேன். ஆமா 6 மாசம் ஐஸ் வியாபாரம் பண்ணுண்டா. ஓ 6 மாசம் ஆட்டம் முடிஞ்ச உடனே அப்படியே ஐஸ் வியாபாரம். ஆமா ஐஸ் வியாபாரம்
ஐஸ்ல எந்த மாசத்துல நீ ஐஸ் வியாபாரம் பண்ணுவ? கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம், மார்கழி மாசம். எந்த கம்பெனிக்கு ஐஸ் போடுவோம்? கம்பெனில எந்த கம்பெனிக்கு வாங்குவோம்? ஏன்னா கம்பெனி மூடுறாங்களா? பூக்குமா மரங்கள் எங்கோ, புக்குமா மலையில் எங்கோ, போர்மதன் சரங்கள் எங்கோ, யாகசாலைகளே எங்கோ, யாகசாலைகளே எங்கோ. அவன் சொல்லிட்டு யாகசாலைகளே எங்கோ, யாகசாலைகளே எங்கோ. சரி இதான் அவனுக்கு இருந்து சொல்றது. எவன லீலைகளே எங்கோ, எவன லீலைகளே எங்கோ, கோகுல தொனியா எங்கோ, கோகுல தொனியா எங்கோ, கொற்றுடர் கனியே கை பரப்ப முடிச்சு கொடுக்காது. கனியம்மா கனி அத்தனை சொல்லி அனுப்புறாங்க இவனுக்கு. கோகுல கனியை எங்க சொன்னா எங்க அக்கா ரெண்டு தொங்கு கனி அப்படின்னு தங்க கம்மி தங்க வேலு என்ன வம்பா போச்சு. அப்பேற்பட்ட முக்கணி நிறைந்த நாடு இந்த மணிநகராபுரிப்பட்டம். அப்பேற்பட்ட மணிநகராபுரிப்பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய 1000 பாண்டியர்கள். ஆமா, அந்த 1000 பாண்டியர்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய சித்திரவாகன பாண்டியன். யாரு? சித்திரவாகன பாண்டியன். அந்த சித்திரவாகன பாண்டியனுக்கு மகள் என்னுடைய பெயர் சித்ராங்காதை. புரிஞ்சு போச்சா தம்பி? எங்க நாட்டுல வேற ஆண் குழந்தையோ வேற பெண் குழந்தையோ வேற யாரும் கிடையாது. நான் ஒரே பொண்ணு தாண்டா பையா. அதான் ஒரே பொண்ணா இருக்க நல்லா பாலோட ஆயாம மாரி இருக்காங்க. ஒரே பொண்ணா இருக்கோ பாலோட ஆயம் மாரிக்கிறியா? பாலோட ஆயம் அப்படியா இருப்பாங்க? ஐயோ என்ன சவுக்கடி சண்டால் நீ சவுக்கடி வச்சுக்கிட்டே இருக்கிற. இப்ப இந்த பால் வயல்ல 10-12 பசங்க தான் இப்ப வரத்தே. அது ஒரு 30 மூட்டை வச்சுட்டு பணியில தொண்டை சரி வைக்க கொஞ்சம் பொறு. ஒரே பொண்ணு. ஆமா, நான் யாருக்கு திருக்கல்யாணம் செய்தேன்? யாரேம்மா? அட பாவி, ஏம்மா என் வீட்டுக்காரருக்கு அழகு அழகு தபாரு மத்தவங்கறப்பையா இன்னைக்கு வர்றே. என் வீட்டுக்காரருக்கு 1 2 எல்லாத்துக்கும் 3 தான். என்ன நீ பாரு, அதே ஒரு முகம் மறுமுகம் திருமுகம் 3. ஒரு முகம் மறுமுகம் திருமுகம். தூங்கும்போது ஒரு முகமா இருக்கும். நீ எதனா ஒண்ணு சொல்லி விட்டுற சிந்தனை மாறி போகுது. தவறா? ஏமா ஒரே பொண்ணு. நான் யாரு திருக்கல்யாணம் செய்தேன்? யாரேம்மா? ஐவர் ராஜாக்கள் தெரியுமா உனக்கு? யாரு? கேள்விப்பட்ட ஐவர் ராஜாக்கள். அந்த ஐவர் ராஜாக்கள் நடு பிறந்தோர் அர்ஜுன மகாராஜனை தான் திருக்கல்யாணம் செய்தேன். அவரை கல்யாணம் செய்து ஒரு பிள்ளையை பயன்படுத்தேன். என் பையன் பேர் தெரியுமா உனக்கு? பப்புரு வாகனன். எங்க அப்பா பெயர் சித்திர வாகனன். அதுக்காக அவர் பேர் போக கூடாது. ஆமா, பப்புரு வாகனன் வச்சாரு. என் பையன் பேர் என்ன? பப்புரு வாகனன். பையன் பேரு அருமையான பேரு. பையன் அதானே பப்பர் வாகனம். பப்புரு வாகனம். பப்புரு வாகனம். அது வாம்பையனா? ஏன் அது வாம்பையனா? அடப்பாவி, என் பையன் ஒருத்தர் கை தூக்கி அடிக்க மாட்டான், ஒருத்தருக்கு சண்டைக்கு போக மாட்டான், ஒருத்தருக்கு தொட்டு அடிக்க மாட்டான். ரொம்ப அடக்கமான பையன். ஆமா ஏமா வாம்பையனா? ஏன் பையன் தான். நீ எதுக்கு பையன் வந்து என்ன வம்பு பண்ணிட்ட பத்தியா உன் பையன்? நேத்து நடந்த கதை உனக்கு தெரியுமா? நேத்து நடந்த கதையா? பிதுனா கத்தியோட வந்துக்கிறான். என் பையன் என்ன பண்ணான்? அந்த தேவடா பையன் தான் தெரியும். தேவடா பையன் என்னடா அவன் நேத்து பண்ண காரியம் உனக்கு தெரியுமா? என் பையனா என்ன செய்தா? நான் செவனேன்னு வீட்டுல படுத்திருந்தோம்னா வாடா மச்சா விளையாட போகணும் கூட்டம் விளையாட. ஆமா, விளையாடுறதுக்கு என்ன கூட்டம்? விளையாட தானே கூட்டம். ஆமா, அதுக்கு தேவடா பையன் கேக்குறவா? அது கதை கேளு மொக்கம். முழு கதையா? ஆமா, அப்புறம் உனக்கு தெரியும். அப்படியா? நீங்க எப்படி சொல்லுங்க. நான் செவனேன்னு வீட்டுல படுத்திருந்தேன். சரி, வாடா மச்சா விளையாட போகணும் கூட்டம். அவனுக்கு நீ மச்சானா? ஆமா ஆமா, மாமு மச்சான் கூட்டம். கன்றாவியா போச்சு. இப்ப இருக்கிற பசங்களுடைய பேச்சுவார்த்தை சரி பட்டு சொல்லு. என்னடா விளையாடலாம்னு கேட்டேன். என்ன விளையாட்டு? ஆமா, வாடா கிரிக்கெட் அடிக்க போகணும் கூட்டானா? சரி வாடா போகணும்னா. சரி அம்மா என்கிட்ட வந்துதான் இது வாங்கிட்டு என்னடா இதுன்னு கேட்டேன். பந்து உங்ககிட்ட இருக்கு. ஆமா,
என்கிட்ட பேட்டுக்குது மச்சான் எங்க அம்மா வாங்கி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். ஆ. சரி வாடா எடுத்துட்டு வாடா போலாம் விளையாட வாங்கி கூட்டான். ஓ பந்து உங்ககிட்ட இருந்து பேட்டு அவங்ககிட்ட இருந்து. உன் பையன்கிட்ட இருந்துச்சு. சரி ரைட்டு போன விளையாடுங்க. நாங்க 2 பேரும் ஏறி கரையா போய் விளையாடணுமா? சரி. பாரு அவன் இங்க இருந்து என்ன சொல்லிட்டு போறான், மச்சான் மச்சான் அம்மா நாள் நீ தான் முதல் பேட்டு பிடிச்ச, இன்னைக்கு நான் முதல் பேட்டு பிடிக்கிறேன், நீ பந்த போடுறேன்னு சொன்னான். ஓஹோ ஆமாமா பரவாயில்ல இது ஒரு கதையாட்டம் தாங்க. ஆமா சரி சரி சரி. அதே மாதிரி போனா அவன் பேட்டு பிடிச்சா நான் பந்து போட்டேன். நான் பந்து போட்டேன் பாரு, அவன் அடிச்சான் பாரு, அந்த பந்து கேட்ச் பிடிச்சிட்டு நானு அந்த 6 போல ஆமா அவுட் பண்ணிட்டான். எகிரி அப்படியே பிடிச்சிட்டான். கேட்ச் பிடிச்சிட்டு அந்த பந்து பிடிச்சிட்டேன். ஆமா பந்து பிடிச்சிட்டேன். அப்புறம் அந்த கதை அவுட். ஏன்னா அந்த பந்து பிடிச்ச மாதிரி இவன் வந்து 9 அடி உயரம். சரி சரி. அந்த பந்து பிடிச்சிட்டா என் பையன் தோத்துட்டான்னு அர்த்தம். ஆமா வீட்டுக்கு விட்டுல இங்கிலீஷ்ல நான் தமிழ் தவிர தெரியாது எனக்கு. சரி என் பையன் தோத்துட்டான். ஆமா சரி மறுபடியும் அது யார் பேட்டு பிடிக்கணும்? நான் தானே பிடிக்கணும். ஓ அந்த ஆட்டத்து சொல்லி பிரகாரம் மறுபடியும் நீ பேட்டு பிடிச்சி அடிக்கணும். ஆமா அவன் பந்து போடணும். சரி நான் பேட்டு பிடிச்சேன் பாரு, அவன் பந்து போட்டானே நான் அடிச்சேன் பாரு, அந்த தேவடால கொஞ்சம் பந்த பிடிக்கிறதுல பந்து பிடிக்காம விட்டா பாரு, எங்களுக்கு தெரியல அங்க ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணத்துல போய் ஊஞ்சிருச்சு பந்து. இறங்கி எடுக்க வேண்டித்தானே? படிக்காட்டு இருந்தானே இறங்கி எடுக்க முடியும். அப்புறம் என்னாச்சு? அதான் பாயாச்சு கிணறாச்சா. ஐயா அப்புறம் நான் வச்சது ஒரே ஒரு பந்தாச்சு. நான் அந்த கிணத்து போட்டுல உட்காந்து அழுவிட்டு இருந்தேனா. அழுதியா? ஆமா. அட பாவத்தே. அப்புறம் என்ன? ஆமா ஆமா நான் அழுவிட்டு பாத்துட்டு குடுகுடு ஓடி வந்து 500 மச்சான். உன் பேர் ஐநூறா? ஆமா. நீ அழுவாதா? அழுவாதரா இந்த பந்து போனா போட்டும். இது போய் போகுது. அதான் இந்த பந்து போனா போட்டும். போய் போகுது. எங்க அம்மா கிட்ட 2 பந்து. எங்க கதையை கொண்டாந்து சொன்னானு பச்சையப்பா உனவா? அம்மா சீக்கிரமா தண்டு. எங்க அம்மா கிட்ட ஏற்கனவே உன் பிள்ளைகிட்ட சொன்ன பந்துக்குது. எங்க அம்மா கிட்ட 2 பந்துக்குது. நான் கேட்டேன், நான் வச்சது ஸ்டம்பர் பந்து, உங்க அம்மா கிட்ட என்னடா பந்து இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு உன் பையன் சொன்னா, எங்க அம்மா கிட்ட காருக்கு பால் 1 இருக்கு, டென்னிஸ் பால் 1 இருக்குன்னு சொன்னான். ஆமா காருக்கு பால்னா நல்லா கல்லாட்டு இருக்கும், டென்னிஸ் பால் தெரியுமா நல்லா ரப்பர் மேல பஞ்சு மேல இருக்கும். அப்புறமா வந்து குடுக்கல குடுங்க. அந்த தேவடால பொறுத்து தான் நான் தேடிட்டு வரேன், கிடைக்க மாட்டேது. என் பையன் வரட்டும், வர பார்த்து மாவனே உடம்பு இன்னைக்கு பந்து கிளம்பலன்னா அப்படின்னா எப்ப நியாயம் தானே? பந்து கிளம்ப நீ பையன் ஒருத்தர் கையை தீட்டி அடிக்க மாட்டான். ஐயா நீ நல்லா இருக்கு ஐயா. ஐயா ஐயோ போச்சு, ஐயோ போச்சு.
ஐயோ வருது 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 ஐயோ நான் ஒண்ணு பண்ணலங்க. ஆகலையா வீட்டுக்கு போயிட்டு எக்கோ எக்கோ இந்த ஆளு அடிக்க அடிக்க எக்கோ அடிச்சு அடிச்சு வீங்கி போச்சு பாரா. ஐயா வணக்கம் மகாராஜா. நல்லா இருப்பா. ஐயா ஐயா வணக்கம். சுகமாக வாழி. ஆகட்டும். அடக்கம் அமரர்களுக்கும் அடக்கம் அமரர்களுக்கும் அடங்காமை. நம்ம போட்டு ரெண்டா உடனே கீழ்க்கவும். ஐயா என்னங்க ஐயா என்னவா என்னடா அடங்கி போச்சா இல்லையா ஓ அடங்கி போச்சா இல்லையா இந்த ஏரியா கொஞ்சம் அடைக்கலாம் குழு விடுது. இவர் அந்த நொட்டிட்டு போயிட்டு சீத்திரம் கால தங்குவோல அறிவச்சையா அறிவச்சையா அப்ப அடங்காமை. ஆறு இழுத்துவிடும். எந்நாட்டுக்கு பொன்னாராவளி ஒரு விளைவிடக்கூடிய இந்த சக்தியை கண்ட நல்லூர் ஆஹா அம்பளுடைய பாதுகாமலத்துக்கும் இந்த சபையில் இருக்கின்ற அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த முதல் உபயதாரர் அவர் அனைவருக்கும் என் மறுவான பணிவு. ஆனால் ஆளை பார்த்தா அட பாண்டியன் தனக்கு பேர நான் ஒண்ணு வரல. ஐயா விளக்கா எப்படிமா புரிஞ்சு விட்டுது. எப்படி பருப்பு வாங்கணும் பருப்பு வாங்கணும் பருப்பு வாங்கணும் பருப்பு வாங்கணும் பப்புரு என்ன சொல்றோம். மதுரைமா நகர் அது ஒரு பகுதி. மணலூர் மணலூர் பட்டணம் பட்டணம் அது ஆண்டிருக்கூடிய எங்க தாத்தா தாத்தா எங்க தாத்தா தாத்தா யார் பாண்டியன் 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 பாண்டிய மன்னன். ஆமா அந்த பாண்டியனுடைய பேரன் என் பெயர் பப்புரு வாகனன். பப்புரு வாகனன் பப்புரு வாகனன் பப்புரு வாகனன். இந்த டாடாசி வாங்கறதுக்கு என்ன வேணுமா? எப்படி 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 பப்புரு வாகனன் என்னடா பப்புரு வாகனன் யாருடைய பேரன்? பாண்டியன் பாண்டியன் மன்னனோட பேரன். ஆமா ஆனால் ஒன்று என் தாய் தாய் சித்திராங்காதை. என்ன உங்க அப்பா பேர் தாத்தா பேர் சொன்னேன் தாத்தா பேர் சொன்னாங்க. ஆனா அம்மா பேர் சொன்னேன். ஆனா உங்க அப்பா பேர் எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா நான் பார்த்தது கிடையாது. வாடா கடை வெட்டி மாலை போடுறோம் உனக்கு. இவன்தான் பந்து பேசுறா. சொல்றான் இன்னைக்கு அந்த சாமியார் பொஞ்சை 3,000 வாங்கலாம் அப்படிங்கிற பொருள்றாங்க அப்படின்னு சொல்றான்னு சொன்னா நான் சொல்லல. நான் சொல்லல சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று எங்க அப்பா நான் பார்த்தது கிடையாது. பாக்கல ஆனால் அர்ஜுன மகாராஜன் பேர் மட்டும் தான் தெரியும். எங்க அம்மா சொல்லிருக்காங்க. நான் தான் அடிச்சுனேன். ஆமாய்யா ஐயோ அப்பா அப்பா வணக்கம். நல்லா அப்பா வணக்கம். ஐயா அந்த அர்ச்சனை இல்ல. அப்பா வணக்கம். இல்ல 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 அப்பா வணக்கம். எங்க அப்பா தானே? இல்ல இல்ல அப்பா இல்லப்பா சித்தப்பா அப்படி மச்சானே. பெருமை பெருமை அப்படி இல்லையா என் தகப்பன் அர்ஜுன மகாராஜ் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் எங்க பாட்டி வீட்டுல நான் வளர்ந்துட்டு வரேன். ஆமா பாண்டிய மகாராஜருக்கு செல்வ புதவி சித்திரங்காதை என் தாய் சீர் செருப்போடு வளர்த்து இலங்காலை போடு. சௌகரி சொன்னா இந்த ஜாதி உனக்குதான்டா போறது. உனக்கு என்ன வாயை குத்த சுத்த புண்ணாங்க. என்னுடைய மகன்
பப்புருவாகனன் வர சொல்லுப்பா. போய் தேடி கண்டுபிடிக்க ஏய், என்ன உலகத்துல பல நோய் பாத்துக்கிறேன் உன் பையனுக்கு தான் பொம்பல் நோய் வந்துருக்கு. எங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் செய்து வந்து ஒரு புள்ளையும் பெத்துட்டா தம்பி. எங்க வீட்டுக்காரன் கூட இந்த மாதிரி போட்டு குழப்பறீங்க. நீதாம்மா தப்பா நினைக்கிற. ஏன் புள்ள ஒன்று வேலை கத்துக்கிறான். என்ன கந்தல் நாயத்துக்கு இது கை என்ன பண்ண அம்மா என்ன அடிக்காத. ஏன் நான் இருப்பது ஒரே ஒரு பிள்ளை. நான் போய் சேர்த்துட்டா கொல்லி வைக்க யாரு? நோய் இல்லாம புள்ள ஊத்துவோம் போ. அம்மா நீ உட்காருமா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அவ்வா ஏய் அப்பா அம்மா சீ எனக்கு கண்டிப்பா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குது. நீங்க இந்த ஊர் தலைவருக்கு தான் பெற்ற என்ன தெரியல. போய் போயிட்டு வடிவாளு மச்சா உட்காருமா. அம்மா உட்காருமா. அம்மா உட்காரு. உட்காருமா. அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். ஏமா கம்பை. அம்மா அம்மா எந்த தாயே வந்தான் ஐயோ ஐயோ 6 மாசம் கருப்பினா இருந்தாங்க ஒரே அடியில கலச்சிட்டான் பாரு. 6 மாசம் புள்ளத்தை சேர்ந்தா இல்லடா பார்த்தாலே தெரியாமா. இந்த மாதிரி அடிப்பாங்க வகுத்துல. அம்மா நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஏன்? இந்த வயத்து என்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து என்னை பயனெடுத்து எனக்கு பால் ஊட்டி தாளாட்டி அமுதுமொழி வேடிக்கைகளை காட்டி வளர்த்த அன்னையே கண்ணே உன்னுடைய மனம் வந்து மகிழ பப்பு வாகன். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். போதும் அம்மா வணக்கம். போதும் பயமா இருக்கு. நீயா பயமா இருக்கு. ஆமா பயமா இருக்கு. ஒரு அப்படி பிறந்திருக்காங்க. ஏய் இன்னும் ரொம்ப போச்சா கண்ணே உன் அம்மாவுக்கு நான் தான் பாரு. ஏய் அம்மா எட பாண்டவர் கூல விளக்கே திருப்பதி ஆண்டவன் வரும் மகனே பாண்டவன் குரல் இறக்கே திருப்பதி ஆண்டவன் வரும் மகனே செல்வமே அம்மா இந்த பாருளையில் இந்த பாருளையில் சூரம்மா தாயவர்களே செல்வமே அம்மா பலம் படிந்த உனக்கு சரி இறைவன் அருள் பெற்று இன்பத்து வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கிறேன். உள்ளமெல்லாம் புரித்து அம்மா அழைத்ததென்னம்மா இப்போ ஐயோ சொல்லம்மா.
பாக்குறான். ஏன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணா பொண்ணாடி எப்படி கோயப்படுத்தி போய் கத்துக்கிறான். சரி அவங்க அம்மா அம்மா இந்த என்னுடைய விருப்பம் நம்முடைய நந்தவன வேடிக்கை பார்த்து வர வேண்டும். எங்க நந்தவன வேடிக்கை காட்டுக்கு போறியா? இல்லம்மா நமக்கு சொந்தமான நந்தவனம். ஓ, நமக்கு சொந்தமான நந்தவனம். பூத்துவாளைகள். ஆமா சொந்தமான அந்த பத்தியாகல போய் பார்க்க போறாரு. நந்தவனம் வேடிக்கை போயிட்டு வரும். இதானே? நம்ம போய் பார்க்கலாம். போயிட்டு வா. அம்மா போயிட்டு வா. இந்த பாரு, இந்த பாரு. பொடியா இருக்குது. ஏய், ஏய், வா. இங்க வாங்க. நீமான் பேசக்கூடாது. நாங்க ரெண்டு பேரும் நிறுத்திட்டு பிறகு தான் பேசணும். நீ சரியா பேசக்கூடாது. இரு. நீ ஜாக்கிரதையா போகணும். இட்டு போறியாமா? என்ன நம்பி விடு. நான் பாத்துறோம் புள்ளையா. அப்படியா? அது மாதிரி பில்டிங் காட்டுற மாதிரி காய வச்சு போறா. சரி போ. நந்தவனம் சென்று என்ன? அம்மா கூப்பிட்டு அப்படியே பேசுவோம். சரி அவன் போய் வரப்போ. சரி போ. இது இதை வச்சு இந்த செக்ரட்டரி போ போ. அட நந்தவனம் ஓ தங்கச்சோ. கதைக்கு பட்டு வந்துடணும். இப்படி நந்தவன வேடிக்கை பார்த்து வரும்போது ஆமா ஐயா. கைது என்ன காரணம்? அடங்க ஆஹா இது ஐயா கெடா கைதி எடுக்குது. ஏய் கடா டேய் ஐயா நம்முடைய நந்தவன வேடிக்கையை பார்த்து ஒரு தொழுத்து அழகான ஒரு குதிரை குதிரை அஸ்தம் அஸ்தம் அப்படியே உலாவிட்டு வருது. வருகிறது. இது பாரு ஐயா கைதி எட்டு வச்சிச்சு. சரி 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 ரமணோ இதுல முன்னாடி வீரப்பட்டு இதுக்கு என்ன பாரு அதாடா பாரு மகாராஜ ராஜஸ்ரீ மகா கணமுருதிய அஸ்தினாபுரத்து வேண்டாம் வேந்தன் ஐவராஜாக்களுக்கு முத்தோன் முத்தோன் தர்மராஜு எழுதக்கூடிய நிருபம் ஐவராஜாக்களும் அஸ்வமேதையாகம் செய்ய போகிறோம். இதனால் மற்ற 54 தேச ராஜாக்களும் காணிக்கை கப்ப பணம் கட்ட வேண்டும் இருக்கக்கூடிய திரவியங்கள் கொடுக்க வேண்டும் கொடுக்க தவறினால் இது இந்த அஸ்வத்தை முகத்து ரோம உள்ளவனாயிருந்தார் மீச உள்ளவர்கள் பிடித்து துஜாபன கம்பத்தி கட்டலாம் அதையும் தவறினால் இந்த அஸ்வத்தை பின்னால் வரக்கூடிய பாரத போர் வீரன் அர்ஜுனனோடு யுத்தம் செய்து சண்டை செய்து பிறகு நம்ம போக வேண்டும். அவனை வெல்ல வேண்டும். அஸ்வத்தை பிடித்து கட்டலாம் அப்படின்னு இருக்கு எத்தனை வீடு முன்னால் என்ன இருக்கு முகத்தில் ரோம உள்ளவர்கள் மீசை உள்ளவனாய் இருந்தால் கட்டணம் இருக்கான். ஆமா அப்ப நம்ம என்ன பேடியா அதானே இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அட பிடித்து இருக்கு கட்டி அஸ்வத்தை பிடித்து கட்டி விட்டோம். எவன் வரணும் வரட்டும். இந்த நிருபத்தை பார்த்து இந்த செய்தியை தாயிடம் சொல்ல வேண்டும். அம்மா என்ன சொல்கிறாச்சு? வேற ஒண்ணு இல்லையா? மூச்சு விட்டு பேச. சொல்லுங்க அம்மா சொல்லுங்க. இரண்டா மூச்சு விட்டு பேசடா. புள்ளிக்கு என்னமோ ஏதோன்னு பாக்குறேன். ஏய் அதுக்கு போய் காய வச்சு விடணும். கண்ணே நந்தவனம் தானடா போனேன். ஐயோ நீ சர்ச்சை அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொல்லுமா அவன் இந்த பாரு. ஏய் அம்மாங்க வாங்க. சென்ற செய்திகள் என்ன அதி சீக்கிரணி வந்ததென்னா என் சீலா கண்ணே அம்மா சென்ற செய்தி
வந்தீர்கள் என்ற என் பாலா அது சீக்கிரமே வந்தது என் சீலா கண்டுமான பதறி ஆமா நீ கண்டுமானம் பதறி அப்பவின்றி நீ வந்தால் என்ன நன்றாய் எடுத்து உரைப்பாய் தாயா நான் உடற்கழிப்பேன் அம்மா நந்தவன் தானே போனேன் ஆமா போன செய்தியில சீக்கிரம் அம்மா அங்க கண்டு வந்த சரி ஒன்று காரணம் ஒண்ணு தெரியலையா புரியல அம்மா அங்க என்னாச்சு நமக்கு சொந்தமான நந்தவன் போறேன் இல்ல போனேம்மா. என் பையன் கூட தானே போனேன் ஆமா. என்னாச்சு ஏம்மா அதுக்குள்ளேயே போய் என் மாமியா போன் பண்ணிட்டான் மாசமா இருக்க வாடாடே பெட்ல இருக்கிற அட நான் சொல்றேன் கேளுமா லைனே பெட்டாய் மா நமக்கு சொந்தமான நந்தவனம் அந்த வனத்தில் விசித்திரமான அழகு பொருந்திய பூக்களும் வண்டு நீங்களும் மாங்கும் மானும் மயிலும் குயிலும் ஓசை இன்பமா இருந்தது இருக்கலாம் அப்படி ஆச்சரியமா பாத்துட்டு வந்தேன் ஆமா அப்படி வரும்போது சரி அம்மா ஐயோ என்ன இவன் எங்க போட்டு போடுறாங்க சும்மா அம்மா சனி ஆகிடும் போல கிட்ட போய் நீ சனியாத்துக்கு போக நீ சனியாக சொல்ற இல்லம்மா சொல்லு அப்படி வரும்போது இந்த எந்த உலகத்திலும் காணாத அப்படி கேளுங்க எந்த உலகத்திலே காணாத ஒரு கண்டு வந்தேன்னு சொல்றானே என்னன்னே சொல்லல காணாததை கண்டு வந்தேன்னு சொல்றாங்க ஆமா நாங்களும் அங்க போனோம் போயிட்டு இவன் தம்பி என்ன பண்ணா ஒரு மறைவா ஒரு பெரிய ஆலமரத்து ஓரமா போனோம் அதுக்குள்ளே என் சின்ன மாமியா போன் பண்ணா தம்பி ஆஸ்பத்திரி போனோம் ரொம்ப தான் போவீங்களா என் பொண்டாட்டி மூவாமகரா என் மாமியா எனக்கு போன் பண்ணாங்க ஆஸ்பத்திரிட்டு போனோம் பட்டுன்னு வாடா அப்படி போயிட்டியா அப்படின்னு மாமியாட்ட நீ சொல்லு அம்மா என்ன அது பாத்துட்டு வந்தேன் அப்படி வரும்போது எந்த உலகத்தில் காணாத விசித்திரமான என்னடா ஐயோ கண்டா என்னடா கண்டா அந்த பாப்பா என் கூட வந்தாங்க கேளு யார் பாப்பா ஏமா வாடி கொட்டை என்னமா என் பையன் கூட போனீங்க ஆமா என் பையனோட நந்தவனம் வேடிக்கை நாங்க போய் பார்த்தோம் சரி போய் பாத்தீங்களா அந்த நேரத்துல தான் பாப்பா வெளியே ஒதுங்கிடுச்சு அதுக்கு அதான் அதுக்கு தெரியாது ஏய் அது போல நானு கல்லாண்டு அப்பதான் பொண்ணு நான் எங்க இருக்கிற நீ எங்க இருக்கிற இவன் எங்கடி போறாங்களா ஐயா ஐயா வாங்க போய் வந்துருப்பா சீக்கிரம் உனக்காக காத்துட்டு இருக்கேன் வாடினாரு அப்புறம் கல்ல அம்மையை கூப்பிட்டா நிக்க முடியுமா அதனால அப்ப கிளம்பி போயிட்டு எனக்கு அது கூட 1 மணி நேரம் உனக்கு அப்படியே அதிசயமா அப்படியே அவசரமா கல்லாம் அப்படியே கூப்பிட்டு சீக்கிரமா போட்டேன் ஆமா நல்ல போய் இது நான் தான் அந்த கல்லாம் அம்மா ஆமாமா அம்மா அம்மா நீங்க தப்பா நினைக்காத எந்த உலகத்தில் காணாத விசித்திரமான ஒரு அஸ்வத்தை கண்ணால் கண்டு அப்படியா பஞ்ச லட்சணம் என்னது சாதாரண குதிரை அல்ல கண்ணு என்னமா இருபா அஸ்வமா ஆமா குதிரை அது எந்த நாட்டு அஸ்வமடா என் பாலா எடுத்துரை பயந்ததுக்கு என் சீலா சீலா அது எந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டை தேடிய எந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டை தேடிய கண்டு வந்த சேதி தன்னை விட்டு
அஸ்வம்னு சொல்றியா? அது சும்மா வராது. பஞ்ச லட்சணம் பொருந்திய அஸ்வம் சொன்னா அது ஏதாவது ஒரு நாட்டை சேர்ந்த அஸ்வமா இருக்கும். அப்ப ஏதாவது வாசகம் படிச்சியா? ஓ அது எங்க இருந்து வருது? எங்க? அஸ்தினாபுரத்தை வேந்தன். யார் யாரு? ஐவராஜ்யம் எதிர்ந்தாய். அஸ்தினாபுரமா? இருக்கும்படியான ராஜாக்கள் அஸ்தினாபுரத்து வேந்தன் தர்மராஜ கூடிய அஸ்தினாபுரமா? ஐயோ 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 அம்மா என்னம்மா ஆட்டம் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அஸ்தினாபுரம்னு சொன்னதும் ஏன் நாம ஐயோ நன்னு. ஆமா எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அது போகுது. டெல்லி அங்க இருக்கு, மதுரை இங்க இருக்கு. அதனால சரி, அஸ்தினாபுரத்து வேந்தன் ஐவர் ராஜாக்களுக்கு மூத்தோன் தர்மராஜ கூடிய அஸ்வமேத யாகம் செய்ய போகின்றோம். அஸ்வமேத யாகம் செய்ய போகின்றோம். அதனால் மற்ற 54 தேச ராஜாக்களும் காணிக்கை, கப்ப பணம், வசூல் அல்லது இருக்கக்கூடிய திரவியம் கொடுக்க அவ்வால் ஏற்றவாறு திரவியம் கொடுக்க வேண்டும். எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அப்படி கொடுக்க தவறினால் இந்த அஸ்வத்தை பிடித்து கட்டலாம். முகத்து ரோம உள்ளவனா இருந்தா, மீச உள்ளவனா இருந்தா, அதுவும் தவறினால் இந்த அஸ்வத்து பின்னால் வரக்கூடிய போர் வீரன் அர்ஜுன மகாராஜன். யாரு? அர்ஜுனன். அர்ஜுன மகாராஜன் சண்டை செய்யலாமா? அஸ்வத்தின் பின்னாடி வரக்கூடியவர் பாரத போர் வீரன் அர்ஜுன மகாராஜன். கண்ணு அம்மா அடங்க வரதாண்டா, அங்க வரதாண்டா. இந்த ஊருக்கு போய் தேவையில்லை. கண்ணே சொல்லுங்க. அவர் யார் தெரியுமா? அவர் யார்? அடப்பாவிடேமா, அம்மா ருசி கொடுத்துருவா உங்க அம்மாவுக்கு. கண்டி அம்மா அவர் தாண்டா உந்தன் தந்தை. அவர் தாண்டா உந்தன் தந்தை. அவர் தாண்டா உன்னை பெற்ற தகப்பன், எனக்கு கணவன். சரி, அவர் தான் உங்க அப்பா. சரி அப்பா அப்பா யார்? அர்ஜுன மகன். நீ போய் வாடா, போய் வாடா. அவர் என்ன உனக்கு அப்பா? அர்ஜுனன். ஆமா சரி, அர்ஜுனன்னா எத்தனையோ பேர் இருக்கும். ஏழுமலைனா எத்தனையோ பேர் இருக்கும். ஆமா. அன்பழகன்னா எத்தனையோ பேர் இருக்கும். ஆமா. ஆனா அர்ஜுனன் எத்தனையோ பேர் இருக்கும். ஆமா, எங்க அப்பான்னு சொன்னா தங்கவேலு கவர்மெண்ட்ல கேட்பாங்க ஏதாவது ஒரு அடையாளம், வெட்டுப்பட்ட காயமோ இல்ல மச்சமோ ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதுவாங்க. வலது கால் மச்சம், இடது கால் ஏதோ சொல்லு எழுதுவாங்க. அதே போல எங்க அப்பாவுக்கு எதனா அடையாளம் இருக்கா? இவரா எங்க அப்பா சொல்லணும்ல. உங்க அப்பாவுக்கு அடையாளமா? ஆமா. அடடே ஏமா உங்க அப்பாவுக்கு 1 2 அதாயமா எல்லாத்துக்கும் 3 தான். என்ன கருமந்திரம் 6 எதனா சொல்லி புதிய சிந்தனையே மறந்து போறேன் நானு. என்ன கூட்டு கேளமா?
அவன் சும்மா சில்லற பையன், அவனை போய் கேட்டுனா அவனுக்கு என் கௌரவம் தெரியும். இது இனிமே இளங்கன்று பயமரியாதை மாதிரி பட்டு 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 எதனா ஒண்ணு சொல்லி எடுத்துப்பா. சரி அவன் வயசு கோளாறு. சரி சரி சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு என்ன ஆகுது? இங்கிருந்து போடாதே. சரி இத கேட்டது எனக்கு எப்படி இருக்கு? பெத்த பிள்ளைகிட்ட டேய், ஒரு தாயை பிள்ளைகிட்ட சொல்லுவா. பண்ணதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் பிள்ளைகிட்ட? எந்த மாதிரி சுத்தி கொடுத்தாலும் தெரியலடா, அப்போ கிளம்பிக்கிறான். ஒரு பேமாரி பையன். எங்க வீட்டுக்காரரை பார்த்து ஐயோ ஆமாண்டா 12 வருஷம் என்ன பண்றது? அப்ப டீப்பா தான் நிறுத்திடுவேன். டேய் என்னடா புதி ஓ வீட்டுக்காரர் வந்தா தம்பி இங்க தான் எங்க வார்த்தை தான் உட்கார்ந்திருக்காரு. ஏம்மா, உன் வீட்டுக்காரர் வராரா? ஆமாண்டா 2 கிலோ பச்சை கறி பன்னீர்ல போடு. யார் கம்ல பச்சை கறி பண்ணி கறி உங்க வீட்டுக்காரர் வர நேரம் என்ன ஏமா உங்க வீட்டுக்காரர் வர நேரம் லைட்ல சொல்லுமா. சரி சரி சீக்கிரம் போடு. அப்பா போயிட்டு அப்பா 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 அடையாளம். நான் தான் அப்பா அடையாளம். அடையாளம் அடையர் கண்ணு அவருக்கு என்ன அடையாளம் தெரியுமாடா? முன்னிருந்தா பின்னழகர் முதுகில் மச்சவே முன்னிருந்தா அவருக்கு பல்லில பறிச்சு அவருக்கு பாதத்தீர சென்றா மலை அவருக்கு பல்லில பறிச்சு வீணை சரி முன்னிலை பின்னழகு முதுகிலை மச்சரகை பள்ளியில பரிசுவினை பாதத்தால் தாரகாரம் வயசு பசங்க தாமரை அவன் என்ன போட்டு வாங்கினா நான் என்ன பண்ணுவேன்? போடு போடு. அவருக்கு முன்னிலும் பின்னழகு முதுகிலில் மச்சரகை பள்ளியில் பரிசுவினை பாதத்தில் செந்தாமரை தோலில் ஐயோ 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 அவர் எப்பதான் பாத்தீங்க? அவரு தோலைதான் பாத்தியா? சொல்ல மாட்டான். சொல்ல நான் என்ன பண்ணுவேன்ப்பா? வர்றது பூரா நம்ம கிட்ட சிட்டாதான் சிட்டி வயசு. அவருக்கு தோலிலே துளசி மாலை தொப்பில் இல்லாம கலசமா தொப்பில் இல்லாம கலசமா அவருக்கு தோலிலே துளசி மாலை தோலிலே துளசி மாலை தொப்பில் சரி பள்ளியிலே பரிசு வீணை சரி பாதத்திலே செந்தாமரை தோளிலே துளசி மாலை சரி தொப்பில் அமர்ந்த கலசம் நயன விழி பார்வை கருத்தில் காண்டிபம் நயன விழி பார்வை நயன விழி பார்வை. இந்த 32 அழகு இருந்தால் உலகத்துல யாருக்குமே கிடையாதுடா. எங்க வீட்டுக்காரர் மாதிரி எவருக்கும் எவன்டா வச்சுக்கிறா? ஐயோ என்னது எப்படிதான் பாத்துமா? இப்ப அப்பா 32 அழகு இருந்தால் கைக்கு வசந்த புள்ள இருக்குது என்ன அப்படியே கொஞ்சம் சொல்ல அத மக்கு சிக்கு மண்ணு அடையறா இருப்பேன். மிளகாத்தூர் ரவுண்டு கொட்டுறதா? அம்மா சரி இரு நான் போயிட்டு வரேன். ஏன் இந்த அழகு இருந்தால் அது ஓரல இல்ல என்னவா என்ன ரவபடா துடிக்குதா
சரிம்மா அதனால சரிம்மா வெளியே சொல்ல முடியல. அருளப்படும் சொல்றியா ஏய், அம்மா இந்த 32 லட்சம் இருந்தா 32 லட்சம் இருக்கும். எங்க அப்பா இருக்கும்பா. அப்படியா? சரி சந்தேகப்படாத. சரி, அதான் இங்கிருந்து அப்புறம் போயிட்டு போயிட்டாப்பா அப்பா அப்படின்னு கால்ல காலைல விழுந்து நமஸ்காரம் அவனை செய்து கூட்டின்னு வாடா. அப்படியா? நம்ம நாட்டுல என்ன பொருள் இருக்கோ என்ன இந்த 32 அழகுல ஒரு அழக மட்டும் கையில பாட்டில் வச்சிருப்பாரு. சரி போய் வாரி 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 மூட்டை வச்சு போயிட்டு அங்க சென்று அகஸ்தனா அப்படி அந்த அஸ்வமேத யாகத்தை முடிச்சு சரி அவனுக்கு அவருக்கு சரி சாவு வெளியே போகட்டும். சரி புரியுதா? சரி, போயிட்டு உங்க அப்பா கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வரேன். போய் வா. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. இந்த அசுவத்தை யாரோ கட்டி இருக்காங்க. அது எவனா தான் சேர்த்தா இந்த அசுவத்தை கட்டணும். அவன் இங்கதான் வர வேண்டும். அந்த அசுவத்தை என்ன அழகா கட்டி நிக்கிறான். அது எவனா இருந்தாலும் இங்கதான் வரணும். பார்க்கலாம். மனோ வாங்க. அதோ பார், இந்த நந்தவனத்தில் அமர்ந்திருக்கார். என் தாய் சொன்ன வாக்கு பிரகாரம் அந்த 32 அழகு படைத்த அர்ஜுன மகாராஜன் இவர்தானா அப்படி பார்க்கிறோம். வாங்க, முன்னிலே பின்னழகு பாருப்பா. முன்னால பாரு, அப்புறம் பின்னால பாரு. முன்னிலே பின்னழகு முதுகினு மச்சரகை இருக்குது. சரி, பள்ளி பரிசீலனை 4 பல்லு வாங்கிக்குதுங்க. உள்ள வாங்கிக்குது. சரி, அவர் பாதத்தில் செந்தாமரை ஒரு கால ஆணிகாலா இருக்குதுங்க. ஒரு கால் உடைஞ்சு போச்சுங்க. அவர் தோளில் துளசி மாலை காமால வந்துக்குதுங்க. அவர் தொப்புளில் அமர்ந்த கலசம். அது தொப்புள் கொடி அழகாக விட்டுக்கிறாங்க. தொப்புள் கொடி அழகா முடிவு உப்பிட்டுக்குது. கரத்தில் காண்டிபம். ஒரு கை வந்துங்க. காப்பு காய்ச்சி போயிருக்குதுங்க கை. நயன விழி பார்வை. அதுல மெயின் ஒரு கண்ணு நல்ல கண்ணா இருக்குதுங்க. ஐயா, அந்த கண்ணு தான் பல கேஸ் மாட்டிக்கிட்டு. என் தாய் சொன்ன வாக்கு பிரகாரம் அந்த 32 அழகு படைத்து என்னை பெற்ற என் தகப்பன் இவர்தான். அதனால் என் தந்தையை சரணோ. எந்த தேவடியா பெத்த புள்ளியோ என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுது. அப்பான்னு கூப்பிடுது. என்னடா இது? அதானே யாருக்கு பொண்ணு யாரு வந்து கூப்பிடுது? எந்த தாசி பெத்த பிள்ளை, எங்க தாசி பெத்த பிள்ளை என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுது. என்ன தேவடியா பெத்த பிள்ளை?
கொண்டு வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்து ஓ யாரை வேண்டுமானாலும் பேசலாம். பேசலாம். ஆனால் 10 மாதம் முன்னாடி வந்த தாயை பேசக்கூடாது. பெற்ற தாயை, ஆ. எந்த தேவடியா பெற்ற பிள்ளையோ, பிள்ளையோ, எந்த வேசி பெற்ற பிள்ளையோ, பிள்ளையோ, எந்த தாசி பெற்ற பிள்ளையோ, பிள்ளையோ, என் அப்பா என்று அழைக்கின்றான். அழைக்கின்றான். இது எங்க அம்மாவை எவன் கேட்கணும்? என்ன தந்தை நீ அப்பான்னு கூப்பிடுறிய? எந்த தாசி பெத்த பிள்ளை, எந்த தேவடியா பெத்த பிள்ளை என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுது? ராஸ்கல். அதானே ஏய், எப்போது கேவலமாக என் தாயை பேசினான். பேசினாலும் இனிமேல் இவனை ஒரு சனம் விடக்கூடாது. விடக்கூடாது. இவன் சினம் இந்த பூமியில் இருந்தால்தான் ஆ. என்னை பெற்ற என் தாய் கழகு. அழகு. அந்த கிளம்பி வாங்க கூப்பிடுவாங்க. என்னடா பெண்? தேவடியா பையன். ஒரு பெத்த புள்ளிய பாதி எந்த தாய பேசலாமா? 10 மாசம் முன்னொரு நாள் சுமந்து பெத்தாங்க, அவங்கள பேசினா நம்ம சும்மா ஏய், ஒரே எவ்வளவு அலட்சியம். நான் போயிட்டு என்ன சொல்றேன்? அப்பா வணக்கம். அப்பா வணக்கம். என் தந்தையா வணக்கம். தந்தையே வணக்கம். அப்பா நல்லா இருந்து சொல்லு. நல்லா இருந்து சொல்லு. இல்ல சொல்லாத கூட போ. இல்ல நீ யாரா நீ? ஆ. என் கால்ல இருந்து விழுற. விழுதா? உனக்கு என்னப்பா வேணும்? ஆ. அத கேட்கலாம் இல்லையா? கேட்டுக்கலாம். எந்த தேவடியா பெற்ற பிள்ளையோ, எந்த தாசி பெற்ற பிள்ளையோ என்ன அப்பான்னு கூப்பிடுறான்னு சொன்னா, அப்ப நம்ம தாயை பெற்ற தாய்க்கு அது இழுக்கல்லவா? கண்டிப்பா அவன் சிறை எவன் இருந்தாலும் கீழே இருக்கணும். கேளு இருக்கணும். அதே இந்த வீட்டுக்கு செய்தியை அம்மா தாய் சொல்ல வேண்டும். ஆ. அம்மா, 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 அம்மா. அம்மா தலைக்கு ஊத்தி நிற்பாங்க போல இருக்கு. ஏய் அம்புஜா, ஏமா ஏமா சொல்லுமா. அம்மாடி, ஏய் என்னால வருவதாக மேல சத்த கேட்குதடியா. ஆம்படியா ஆசை. அலன் வருவதாக மேல சத்த கேட்குதடியா. மேல 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 மேல. ஏய் என் அலன் வருவதாக மேல சத்த கேட்குதடியா. மேல சத்த கேட்குதடி. அம்புஜா, ஏய் செண்பகா, ஏன் வள்ளி, சொல்லியாக்கா. ஏன் ஆண்டாயி, வெள்ளி எங்க வீட்டுக்காரரு வர்ற மாதிரி சத்தம் கேட்டுதா? அப்ப முறைக்கிறேன். உங்க வீட்டுக்கு வராருன்னா மோளகாரப்பா அட்வான்ஸ் கொடுத்து வந்துடுறேன். வேலை சத்தம் கேட்குதுடா. ஆமா ஏய், ஓ ஓ ஓ அது மட்டுமா? ஏய், அது மட்டுமாடி? அம்மா, ஏய், என் கூடத்தில் இருக்கும் அந்த பிள்ளைகளை கையாற்றுகிறேன். ஏய், ஏய், என் கூடத்தில் இருக்கும் அந்த பிள்ளைகளை கையாற்றுகிறேன். என் தாதி, ஏய், என் மல்லிகா, ஐயோ 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 நீங்க நல்லா பாத்துட்டு இருக்கீங்க நேரம். அவன் எந்த தேவடியா பார்த்த பிள்ளைன்னு அவன் கேட்கறான். ஆம்படியா வரான்னு இவன் எக்கணும். இப்ப உன் தலையை பார்த்த உடனே அப்படியே லைட் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஏய், 12 வருஷம் ஆச்சு. ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க பார்த்தே முகத்தை பார்த்து ரோட்ட பாத்து இன்னைக்கு வராங்கன்னு சொன்னா ஐயோ 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 காசு கொடு. 12 வருஷம் வாழாது. 600 ரூபாய் காசு கொடு. 600 ரூபாய். ஆமா ஏன்பா? வாங்க 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 தேடி தத்து ஓரா இட்டு வரேன். வந்தோம். அதான் சரி. அதான் சரி. ஒரு 450 ரூபாய் கவுரு வேடி கொண்டு வாங்கிக்கோ. ஏய், அது மட்டுமா? அம்மா, என் கூடத்தில் இருக்கும் என் குடவில் கையாட்டு
அம்மா தான் வலிக்குதே போதே. ஏய், இடுப்பு வலிக்குதா என்னன்னு தெரியலடா இதுதான். ஓ சக்தி வரா